அண்ணாடி தந்து விட்டு கை காமிங்க. ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். பட்சத்தில் இருக்கிற ஒரு பசுமையான மலைப்பகுதி கிட்ட வந்து கவுசரு இப்படியே அம்மாவுக்கு வந்து நாங்கள் பாடி கிடப்போம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது. உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நானுங்களும் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். காலங்கத்தாலேயே ஒரு இருட்டுக்குள்ள நின்று ஒரு லைட்டுக்கு முன்னாடி நின்று நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் பௌர்ணமிக்கு நான் குலதெய்வ கோயிலுக்கு எப்பவுமே போவேன். அப்படி போகும்போது அங்கே ஏதாவது ஒரு ஷூட் எடுப்பேன். ஆனால் கிட்டத்தட்ட 4 மாதமாக இந்த கண்ட்ரிமேன் குக்கிங்னால என்னால் ஷூட் எடுக்கவே முடியல. இவனுங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்ன வந்து எடுக்க விட மாட்டேன்றானுங்க. வாங்க அந்த மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். சந்தை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. ஸோ சந்தை மாஸ்க் போடுங்க. டீ கடை இவரு தான்ப்பா மிஸ்டர் பாலாஜி. இவரு தான் நம்மளை சேஃபாக எப்பயுமே ஊருக்கு கூப்பிட்டு வர்றாரு. இவர்கிட்ட நிறைய கார்ஸ் இருக்குது. இவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். சேஃப்டியாக கூப்பிட்டு போவார் நம்மளை. கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் காய்கறி மார்க்கெட் தான். இது வந்து மகேந்திரா சிட்டி. டெய்லியுமே இது மார்க்கெட்டுங்களா, சந்தை கிடையாது. ஆரம்பத்தில் சந்தை அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம போகும்போது கொஞ்சம் லேட்டாக போகும், அதனால வந்து இது சந்தைன்னு நினச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்சேல் ரேட்டு கூட இருக்கு. வாழை இலை எல்லாமே வந்து மூட்டையில் கூட கிடைக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி இங்கேயுமே வாங்கலாம். நம்ம வீடியோ எடுக்கிறோம். பசிக்குது ஒருத்தருக்கு. காலையில் போய் இட்லி சுட்டு சாப்பிடும். காலைல இட்லி கடை இருக்குது. மணி இப்போ வந்து 5 o'clock ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 இலை கிட்ட கொடுத்துருக்காங்க. நமக்கு கோயம்பேட்டிலேயே இந்த இலை வந்து ஒரு இலை வந்து தலைவாழை எல்லாம் 5 ரூபாய். நமக்கு இங்கே பரவாயில்ல, நல்லா சீப்பாக தான் இருக்குங்க. மாடி தோட்டத்தில் ஏற்கனவே வந்து வச்சுருந்த மரத்தை எடுத்துட்டு அதில் உள்ள கன்று வச்சுட்டேன். அது வருமா வராதான்னு எனக்கு தெரியல. அதனால இதை வாங்கிட்டு போய் நம்ம வைக்கலாம். நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். அப்புறம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வந்தவாசிக்கு பக்கத்தில் மயூர் தாண்டினதும் நெடுங்கோணம்ன்ற ஊரில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எப்போவுமே பெரியாண்டவர் வந்து கொஞ்சம் ஊரை விட்டு ஒரு மலைப்பகுதியில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம், அதனால் போயிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே அம்மாவுக்கு வந்து நாங்கள் பாடி கடை போவோம். அம்மா வராங்க, வழி விடுங்க. அம்மா வராங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதெல்லாம் பயிர் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நல்லா பசுமையாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி இல்லை போல இருக்குது, அதனால இங்கே வந்து வைக்கலாம். இந்த கிணத்துல வந்து கம்மியாக தான் தண்ணி இருக்கும். எப்பவுமே ஒரு டைம் தான் வந்து பயிர் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆரம்பிக்கலாம். நம்ம கொஞ்சமாக கற்பூரம் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணியாச்சா? கொஞ்சமாக கற்பூரம் வச்சுட்டு அடுப்பை வந்து ஏற்றிட்டேன். இப்போ இந்த சின்ன சின்ன கட்டையாக இதில் வச்சு நல்லா எரிய விடுவோம். சில டைம் வந்து நம்ம வந்து விரட்டியில் தான் வைப்போம். சில டைம் வந்து கிடைக்காத டைமில் நம்ம விறகுல வச்சுக்கலாம். இந்த புடவை தான் வந்து நான் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தது.
சொல்லல, சரி நம்மளே சொல்லிடுவோம். இல்லை போன வீடியோவில் காமிக்கல, அதனால் கேட்டிருந்தாங்க. இந்த சாரி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 அழாக்கு அரிசி போட்டிருக்கேன். 2 அழாக்குனா 1/2 கிலோ அரிசி. 1/2 கிலோவுக்கு கம்மி 400 கிராம் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு 350 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கண்ட்ரி மேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பனங் அனி என்னடானா பனை மரத்தில் சி அனி என்னடானா தென்னை மரத்தில் ஏற விட்டானுங்க. அனி என்னடானா பனை மரத்தில் ஏற பனங் நுங்கு சாப்பிட்றோம். சூப்பராக சாப்பிட்றோம். ஹெல்த்தி நுங்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு லொக்கேஷனில். வா மரம் யாருது? அது தெரியல யாருது. நம்ம பக்கத்து வீட்டு மாமா அது. மாமா இங்கே தான் வந்தார் அலக்கணும். நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால் நம்ம வந்து தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் நெய் போட்டிருக்கேன். நான் முந்திரி போட்டிருக்கேன். அந்த அனல்லையே அது வந்து நல்லா செவுந்துடும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள் செவுந்துருச்சு. அந்த சூட்டையே வச்சுருந்தேன். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த பம்பு, இந்த மாதிரி பம்பு தான் நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா லைனில் நிற்போம் தண்ணி அடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஊரில் தான் தண்ணி பஞ்சம் இல்லையா எப்பவுமே. இதெல்லாம் பார்த்து இப்போ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து சென்னையில் இந்த பம்பு பார்க்கவே முடியல. சென்னையில் தண்ணியே இல்லை. பம்ப் ராக்கெட் பம்பா? ராக்கெட் பம்பா தெரில. ராக்கெட் பம்ப் அடிங்க. ராக்கெட் மாதிரி போதான்னு பார்ப்போம். பார்க்க மாட்டீங்க. இங்கே எடுத்தாதான் ராக்கெட் மாதிரி மேலே போகும் தண்ணி. நீங்கள் அடிப்பாங்க. இந்த பாருங்க அடிங்கம்மா. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த இங்க ஒருத்தன் பாருங்க. இப்போ வந்து எல்லாம் முடிச்சிட்டோம். பூஜை வந்து வந்துட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமான குதிரை அதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலாண்ட போகலாம். பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி வச்சு நடந்துட்டு இருக்காங்க. அங்கே பிரதட்சணை பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. ஐயோ இவன் ஒருத்தன் கிராஸ் டாக் மாதிரி நடுவில் போயிட்டு இருக்கான். கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பச்சை பச்சைன்னு இருக்கிற ஒரு பசுமையான மலைப்பகுதி கிட்ட வந்து நான் வந்து இப்போ புளி கரைச்சிட்ருக்கேன். இது நம்ம சேனல் கிடையாது, கண்ட்ரிமேன் குக்கிங் சேனலுக்காக. புளி கூட கரைக்க தெரியல அவங்களுக்கு, அதனால் நான் வந்து கரைச்சி கொடுத்துட்டுருக்கேன். எங்களுக்கு கரைக்க தெரியும். என்ன தெரியும்? என்ன கரைக்க தெரியும்? இப்படி 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 கரைச்சா புளி கரைக்கிறது கிடையாது. ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அதனால் ஒரு தர்பீஸ் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து அதை சாப்பிட்லாம். ஏன்னா கண்ட்ரிமேன் குக்கிங் ஷூட்டிங்க்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 6 மணிக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்கள் எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எதிர்கட்சியாளர் ஆவேசப்படுகிறார். ரொம்ப ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்க, சூப்பராக இருக்கு. நடுவில் யூடியூப் ஆட் மாதிரி சில கேரக்டர் வரும், அதை ஸ்கிப் பண்ணுறீங்க. நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. வரும்போது இந்த மேடத்தை கூப்பிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு கூப்பிட்டப்போ வரல அப்படின்ட்டாங்க. இல்லை என்னாச்சு? அன்னைக்கு தான் பாருங்க, செம்ம ஹாட்டாக இருக்கு வெளியே. பயங்கர வெயில் தாங்க முடியல. கோயிலுக்கு போன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இப்போ வெளியிலேயே நம்மளால் போக முடியல, அந்த அளவுக்கு வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசனில் நம்ம வத்தல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வத்தல் போட ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம வெயிலுக்கு முன்னாடி ஊற்றிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு சட்னி பண்ண போகிறேன். சட்னியும் ஊத்தாப்பமும் தான் பண்ண போகிறேன். சவுண்டு ஊத்தாப்பம் அப்படின்னா வெங்காயம் போட்டு ஊத்தாப்பம். அதுனா ஐயோ, ஃபஸ்ட்டு வந்து இதில் கேரட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். வதக்கணும் இல்லை, வதக்கணும். வதக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டு, முள்ளங்கி, தேங்காய்,
அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், இது மட்டும் உப்பு, இது மட்டும் வச்சு நம்ம வந்து சட்னி பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அதுக்கு நம்ம வந்து இந்த கேரட் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதில் வதக்கணும்னா டொயின் டொயின் சவுண்டு வருது, அதனால் கட்டக்கரண்டிங்க. நம்ம கேரட் வதக்கும் போது கூட இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 12 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு 6 பேர்த்துக்கு நான் இந்த சட்னி வைக்கிறேன். நீங்கள் 2 பேர்த்துக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு பாதி கேரட்டு, பாதி முள்ளங்கி, ஒரு பீஸ் வந்து தேங்காய், ஒரு 4 காஞ்ச மிளகாய் போதும். 4 காஞ்ச மிளகாய் போதும். இவ்வளோ கிட்ட வந்தால் நான் எப்படி எடுக்கிறது? நல்லா லிப்ஸ்டிக் அம்பானி ஏன் லிப்ஸ்டிக் போடுறாரு? இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வந்து நம்ம முள்ளங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி முள்ளங்கி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் 1/2 முடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து ஒரு 50 கிராம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்படி தட்டை கொட்டிடுங்க. நல்லா ஆறட்டும், நம்ம அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம். புளிக்கு பதில் லெமன் போட்டுக்கோங்க. இப்போ சட்னி வந்து தாளிச்சிடலாம். அதனால் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். திக்காக நம்ம ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கரண்டியில் ஒரு 1.5 கரண்டி. கொத்தமல்லி வந்து இல்லை, அதனால் நான் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கும் போதே மாவு வந்து இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது மேலே வந்து கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம், இட்லி பொடி. வேணான்னா நீங்கள் இட்லி பொடி சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இப்படி நடுப்புறவும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. இப்படி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. அப்போ தான் கரெக்டாக வேகும். இந்த மாதிரி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். இது வந்து நல்லா வெந்துருச்சு, திருப்பி போடணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு திருப்பி போட்டால் தான் பிடிக்கும். திருப்பி போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், டக்குன்னு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஊத்தாப்பம், பொடி ஊத்தாப்பம், வெங்காயம்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மட்டுமே கூட சாப்பிட்லாம், சட்னி கூட இல்லைனாலும். டிஃப்ரெண்ட்டான சட்னி வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். சொல்லுங்க, அடுத்து என்னது? சொல்லு சொல்லு, நான் பேசினா மட்டும்தான் சொல்லுவேன், பேசுவியா? பாருங்க, சூப்பராக இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த சிம்பிளான ஒரு டிஃபன் பண்ணியாச்சு நைட்டுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணணும் கூட இல்லை. வெளியில் போயிட்டு இருந்தோம்னா டக்குன்னு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். டக்குன்னு என்னை கேட்பீங்க, அம்மா இதுதான் சிம்பிளாக சட்னி அரைச்சி ஊத்தாப்போ ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம வந்து சட்னி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெறுமன தோசை கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.